எப்படி செய்ய போகிறதுன்னா பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃப்ரெஞ்சு ஃப்ரை எப்படி செய்யணும்னா அத்தை சொல்லுவாங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா அரிசி மாவில் நோண்டு உப்பு ஒரு இந்த ஸ்பூன் அளவு நாங்களே வீட்டில் அரைச்ச தனி மிளகாய் தூள் போட்டுக்கிட்டோம். இப்போ இந்த ஃப்ரைஸ் இருக்குல்ல இதை பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன், நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டேன். இப்போ நம்ம இது வந்து இது உள்ளே போட்டு டிப் பண்ணி எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு எண்ணெய்க்கு தான் போவோம். இங்கே பாருங்க கைஸ், எங்கள் அத்தை ரொம்ப இது பார்த்தீங்கன்னா லேஸ் பண்ணலான்னு பண்ணது, ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வரல. இங்கே பாருங்க, ஏன்னா லேஸ் மாதிரியே வந்துருக்குது கைஸ். இப்படி சரி நம்ம எண்ணெய் நான் நேற்று எது நினச்சிட்டு உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர்லாம் எடுத்து பக்கோடா பஜ்ஜி போடலான்னு நினச்சிருந்தேன் கைஸ். இப்போ கிச்சனுக்கு போயிட்டு மாடலை இங்கே பாருங்கள் எண்ணெய் கெடாவை எடுத்துக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா இப்போ பற்ற வச்சிடலாம். இப்படி பற்ற வச்சுக்கலாம் கைஸ். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை அழகாக சூப்பராக இருக்குல்ல கைஸ். சும்மா கைஸ் அது இப்படி தான் பண்ணுற போகிறோம். இங்கே பாருங்கள் கைஸ், எண்ணெய் கொதிக்க ஆரம்பிக்குது கைஸ். இங்கே பாருங்கள் கைஸ், எண்ணெய் கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இதை இப்போ போட போகிறாங்க கைஸ். டெஸ்டிங்காக இந்த குட்டி ஸ்லைஸை போடலாம். லேசாக வரணும். லேஸாக வருதா பாருங்க கைஸ். லேஸ் மாதிரி வருமா தெரியல. ஏவுதா தண்ணி? ஆனால் இதோ மேலே இதோ வருது பாருங்க. திருப்பி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் காய்ச்சி போடணும். ஆனால் இவங்க அப்படியே போட்டாங்க காய்ஸ். அது ஹீட்டாக இருக்கான்னு பார்க்க போட்டது. இது மாதிரி தான் மேலே மிதக்கணும் காய்ஸ். வாங்க இப்போ நம்ம போடலாம் ஒரு ஸ்லைஸாக. ஒரு ஸ்லைஸாக போடுறோம் கைஸ். சூப்பராக வருது கைஸ் இந்த ஸ்லைஸ்லாம். இது மாதிரி நீங்களும் செய்யணும்னா கமெண்டில் லிங்க் கொடுங்க கைஸ். காய்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியே வாங்கி சாப்பிட்றதெல்லாம் நிறுத்துங்க. வீட்டில் உங்கள் மம்மி அவங்கெல்லாம் செஞ்சு கொடுக்குறத சாப்பிடுங்க. கடைக்கு மம்மி டாடி நான் கொஞ்ச நாளைக்கு உங்கள் தாத்தாலாம் செஞ்சு தர சொல்லுங்க கைஸ். இது மாதிரி வீடியோ பார்க்குறப்ப இது வந்து குட்டீஸ் தனியாக செய்யாதீங்க. உங்கள் வீட்டில் பெரியவங்க இருக்கிறவங்களாம் அவங்க கூட செய்யுங்க. எனக்கு பயம்லாம் இல்லை காய்ஸ். நான் இப்போ 12th போகிறேன் காய்ஸ். சும்மா காய்ஸ், ஏப்ரல் 2 காய்ஸ். நான் இப்போ 5th போகிறேன் காய்ஸ். நான் சமைக்க மாட்டேன். வந்துச்சா இல்லை குட்டி வந்துருச்சா? இங்கே பாருங்க காய்ஸ், குட்டி வந்து போச்சு. அது அத்தைகிட்ட தான் ஃபஸ்ட்டு டேஸ்ட்டு. ஆனால் ஃபஸ்ட்டு ஏச பார்க்கணும். நம்ம ஈசா பார்க்கும் போதெல்லாம் அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை மாதிரி போடக்கூடாது. தெரியும் எனக்கு, நீ வாயை மூடுறியா? இங்கே பாருங்க.